நான் வரலடா. வாடாடி வாடா. ஆத்துல அத்திமே நன்னா இருக்காளோ? நன்னாவே இருக்கேன். ஏற்கனவே இதே கல்யாண மண்டபத்துக்கு வந்துதான் உதவ வாங்கியிருக்கோம். மறுபடியும் இங்கே கூட்டி வந்துருக்கீங்களே, வேணாண்டா. யானைக்கு அடி சறுக்குண்டா, அது என்னவோ கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. புள்ள போன உடனே பிள்ளைக்கு அப்ப நானு, பொண்ணுக்கு அப்ப நீன்னு சொல்லுவேன். கடைசியா பார்த்தா 60 கல்யாணமா இருக்கு. நான் இந்த ஆட்டத்துக்கு வரல. டேய், நம்ம மாப்பிள்ளைய சேர்ந்தவங்க பொண்ணை சேர்ந்தவங்க சொல்லிட்டாங்கடா இந்த தகராறு வந்தது. இந்த தடவை கல்யாண சத்திரத்துக்கே நம்ம தான் ஓனர்னு சொல்லிட்டா. இது கொஞ்சம் புதுமையா இல்ல? புதுமையா இருக்குடா. அடியும் புதுமையா வந்துட்டா. அதெல்லாம் விழாதுடா. சேஞ்ச் த கெட் ஆஃப் ஐஸ். ஓகே. திருபந்தேஜோ பிரகஸ்பதிகே திருபந்த இந்திரசான. ஐரா, நிறைய புகை போட்டு ஓமம் வளர்க்காதீங்க. மேல எல்லாம் புகை படிஞ்சு பில்டிங்கே கரையாயிடுது. எத்தனை தடவை பெயிண்ட் அடிக்கிறது? மாசம் மாசம் எங்களால அடிக்க முடியாது. சரி சரி, சத்தம் போடாதீங்க, வாங்க சாப்பிட போலாம். அம்மாக்கார பாபுனாரா? அக்னி தமேவாம் பிரம்மணே ஸ்வாஹா பிரம்மம் தமேவாம். டேய், சாம்பார்லாம் கீழே கொண்டாதாடா, தரெல்லாம் கெட்டு போயிடும். சாப்பிடுறவங்க நம்ம மண்டபத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? ரொம்ப ஓவரா போறீங்க. எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க. நடிக்க சொன்ன, அதுக்காக ஓவர் ஆக்டிங்கா பண்ண சொன்னேன். சரிடா, ஏதாவது ஓரமா உட்காந்து சாப்பிடலாம். ஏமா, முருகா சாம்பாரா அசத்துறீங்களே சார்? நீங்க முதல்ல சாப்பிடுங்க சார். என் சத்திரத்தை சுத்தமாவே வச்சுக்க மாட்டாங்க. எனக்கு சாப்பாடு வேணாம். அட, நீங்க ஒண்ணு முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் அதெல்லாம் பாத்துக்கலாம். நீங்க சொல்றதுனால நான் சாப்பிடுறேங்க. கோச்சிக்காதீங்க, சாப்பிடுங்க சார். சாம்பார். டேய், சாம்பார் ஊத்தாது அப்படி போ. ஏங்க, கொஞ்சம் எந்திரிங்க. எந்திரிங்க. எதுக்குங்க? நீங்க 3 பேரும் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க கேட்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். எங்கடா நம்ம விசிட்டிங் கார்டு? கொண்டு வரல. பரவாயில்ல, வாய்நாள் சொல்லுங்க, நான் நம்புறேன். நாங்களா? சத்திரத்தோட சொந்தக்காரங்களே நாங்கதான். ஏய், இந்த சத்திரத்துக்கு சொந்தக்காரனே நான் தான். சத்திரத்துக்கு சொந்தக்காரன் நீங்களா? இருக்கட்டுமே. நீங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் சார். சத்ரா ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆமா ஆமா சார், வாங்க சாப்பிடலாம். ஃபீல் பண்ணாதீங்க சார். வாங்க, சேர் போட்டு உட்காருங்க. இலை போடுறதுக்கு முன்னால அந்த கதவை இழுத்து சாத்து. ஏங்க கதவை சாத்த சொல்றீங்க? உங்களை உதைக்கும் போது நீங்க ஓடிட கூடாது பாருங்க, அதுக்கு தான். உதையா? கெட்டிமலம் கெட்டிமலம். எதுக்குங்க கெட்டி மேளம்? நம்மள அடிக்கும் போது பின்னாடி ரீமிக் அடிக்க ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். யோ, வாங்கயா. அம்மா, ஏண்டா பொய்ய சொன்னாலும் சொன்னீங்க, கொஞ்சம் பொறுத்து சொல்லக்கூடாதா? டேய், சத்திரத்து ஓனரே அவன் பையனுக்கு அங்கேயே கல்யாணம் பண்ணுவான்னு யாருக்கு என்னடா தெரியும்? வெண்ட நிமித்திட்டானுங்க. போனதே, நாளைக்கு இன்டர்வியூ வேற போனோம். இருந்தது ஒரே ஒரு சட்டை, அதையும் கிழிச்சு விட்டானே. என்னடா பண்றது? நீ ஒண்ணும் கவலைப்படாத, அதுக்கு நான் ஒரு ஐடியா தர்றேன். ஆமா, கிழிச்ச. டேய், நான் எங்கடா கிழிச்சேன்? பைத்தியக்காரன் ஆகிட்டீங்களா? பைத்தியக்காரன் ஆகிட்டீங்களா? வாங்க வாங்க, பந்தயத்துல கலந்துக்கங்க. தைரியமா வாங்க சார், கவலைப்படாம வாங்க சார். வாங்க. டேய், ஏன கும்பல் வா பார்க்கலாம். ஐயோ, என்னால முடியலையா? முடியல இல்ல, குடியா இருப்பா. குடியா குடியா. இன்னியா இதெல்லாம்? இது ஒரு வித்தியாசமான பந்தயங்க. இந்த 1/2 கிலோ மிளகாய் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம தின்னு ஜெயிச்சா நான் 400 ரூபாய் கொடுப்பேன். இதெல்லாம் திங்க முடியாம தோத்துட்டா? தோத்தா 20 ரூபாய் கொடுக்கணும்பா. ஜெயிச்சா 400 ரூபாய், தோத்தா 20 ரூபாய். ஜெயிச்சா 400 ரூபாய். 400 ரூபாயா? 400 ரூபாயா? 400 ரூபாயா? ஆமாய்யா, 400 ரூபாய். 400 ரூபாய் யோ, இந்த மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டா 400 ரூபாய் கொடுத்துருவல்ல? கொடுத்துருவேன். ஆனா தோத்துட்டா 20 ரூபாய் நீ கொடுத்தாகணும். தோத்தா தானே? டேய், இவ்வளவு மிளகாயமா? வயிறு என்னத்துக்கிறது? ஒரு என்ன பைத்தியம் பிடிச்சிட்டு வாடா. டேய், நீ நகர்றா. டேய், நகர்றா. சொன்ன கடா. டேய் டேய் கோபி, டேய் டேய் வேண்டா, சொன்ன கடா. டேய், சொன்ன கடா, வேண்டா. கோபி, வேண்டா. ஐயோ, இந்த தீனி திங்கிறானே, இவன் மனுஷனா? சாப்பிடு சாப்பிடு, 400 ரூபாய் சாப்பிடு.
ஓ பணத்தை முடியா? என்னடா டேய், இன்டர்வியூ போறதுக்கு உனக்கு பேண்ட் ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கெல்லாம் ஏதுடா பணம்? அது வந்து எப்படியோ சம்பாதிச்சேன்டா. ஆமா, கண்ணெல்லாம் ஏன் சிவந்திருக்கு? அதான்டா, அது ஒண்ணு இல்லடா, கண்ணுல தூசி விழுந்திருக்குடா. தூசி விழுந்தா ஏன்டா முகமெல்லாம் வேர்க்குது? அது வந்து வேற வந்தமா, ஃபேன் வேற இல்லையா, அதான் வேர்க்குது. இல்ல, நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற. உண்மையை சொல்லு, இதை எப்படி வாங்கின? நான் நேர்வழியில சம்பாதிச்சு தான்டா இதை வாங்கினேன். அதான்டா, இதை எப்படி வாங்கின? அத சொல்லு முதல்ல. 1/2 கிலோ மிளகு தின்னா 400 ரூபாய் பந்தயம்னு ஒரு இடத்துல சொன்னான். உடனே 1/2 கிலோ மிளகு தின்னு அந்த பந்தயத்துல ஜெயிச்சுட்டான்டா. ஜெயிச்ச பணத்துல தான் ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தான். ஏன்டா இப்படி பண்ண? தேடக்கூடாது, போய் சொல்லக்கூடாது, வேற வழி தெரியல, அதான் அப்படி செஞ்சேன். கொஞ்சம் இருடா. ஏடா, ரொம்ப எரியுதாடா? இந்தா பச்சை தண்ணி குடி. குடிடா. டேய், வலிக்குதா? தண்ணி குடிச்சு ஓடி போடியா? ஆமாண்டா. அண்ணே, இங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். முதல்ல இந்த வெண்ணெயை சாப்பிடுங்க அண்ணே. வேண்டாமா. ஐயோ, குடல் வெந்து போயிடுண்ணே. நீங்க முதல்ல இதை சாப்பிடுங்க. அப்படியே முழுங்குங்க அண்ணே. கூட பிறந்தவங்க கூட உதவி செய்யறதுக்கு யோசிக்கிற இந்த காலத்துல நீ எங்க மேல இவ்வளவு பந்தமும் பாசமும் வச்சிருக்கமா? எப்பவுமே நாங்க ஒண்ணு மறக்க மாட்டோம். கரடிக்கு என்ன பேன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க? ஏய், அட என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? கரடி பொம்மை ரொம்ப அழகா இருந்தது, அதான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அழகா இருக்கிறதுனாலதான் வாங்கி வச்சிருக்கேன். நாளைக்கு ஏலத்துக்கு கூட போறேன். நீ அதை நோண்டி கிண்டி கெடுத்துறாத, அப்புறம் 5-10 குறைஞ்சிட போகுது. அவன் நம்ம வீட்டு மாப்பிள்ளை வர போறவன். சும்மா அவங்கிட்ட போய் நொய்யு நொய்யின்னு இருக்காதீங்க. நீங்களே தீர்மானம் பண்ணிக்கிறதா? அவன் உன் தம்பியா இருக்கலாம். கரன்சி நோட்டு 1 லட்சம் ரூபாய் என் கைக்கு வந்தா தான் அவனுக்கு கல்யாணமே. உங்களுக்கு நல்ல பணத்தாசை புடிச்சு போச்சு. இங்க பாருங்கப்பா, எனக்கு கல்யாணமும் வேணாம், ஒண்ணு வேணாம். உனக்கு கல்யாணமே வேண்டாம்னா எனக்கு எப்படி பணம் வர்றது? பேரிச்சம்பளத்துக்கு போட வேண்டிய பொருளை எல்லாம் புராதன பொருள் வித்துக்கிட்டு இருக்கேன். நல்லா யோசிச்சு சொல்லுமா. 1 தரம், 2 தரம், 3 தரம். ஏலக்கடைக்கார புத்திய காட்டுறீங்களே. ஏண்டா சிரிக்கிற? பிச்சைக்காரத்தனமா 1 லட்சம் ரூபாய் கேட்டீங்களே, அதை நினைச்சு சிரிச்சேன். 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறேன். அப்பா, நம்ம பொண்ணு தப்பிச்சிச்சு. என்ன சொல்றீங்க? இவன் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க போறதும் இல்ல, நம்ம பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறதும் இல்ல. ஏப்பா வேண்டாததை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? பசிக்குது, வாங்க சாப்பிடலாம். வாங்க போய் சாப்பிடலாம். பெரிய அரச பரம்பரை, மணி அடிச்சு கூப்பிடுறீங்களோ? டேய் வாடா டேய். வாடா டேய். நீ போக்கா, நான் அப்புறமா வரேன். அலெக்ஸ் ஸ்பீக்கிங். சார், மதன் பேசுறேன். சரக்கு வந்திருக்கு. வெரி குட், வெரி குட். ஆமா, எவ்வளவு மதிப்பு இருக்கும்? 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ளது. எங்க வந்து வாங்கிக்கலாம்? போலீஸ் கெடுபிடி அதிகமா இருக்கிறதுனால என்னால நேரடியா வர முடியாது. அதனால என் மாமாவோட சித்ரா ஏஜென்சிங்கிற ஏலக்கடையில ஒரு கரடி பொம்மை வந்திருக்கு. அந்த கரடி பொம்மையோட கண்ணுல வைரத்தை மறைச்சு வச்சிருக்கேன். நம்ம ஆட்களை அனுப்பி அந்த பொம்மையை எப்படியாவது ஏலத்துல எடுத்துட்டு சொல்லுங்க. நல்ல ஐடியா. இந்த மெத்தேட ஃபாலோ பண்ணு, அப்பதான் போலீஸுக்கு நம்ம மேல சந்தேகம் வராது. ஓகே, ஆளுங்களை அனுப்புறேன். பை. மை டியர் புல்லட்ஸ், ஒரு ஏலக்கடையில ஒரு கரடி பொம்மை ஒண்ணு ஏலத்துக்கு வருது. அது என்ன விலைக்கு ஏலத்துக்கு வந்தாலும் சரி, ஏலத்துல நீங்க எடுத்துட்டு வர்றீங்க. இடம் ராயப்பேட்டை, கடை, சித்ரா ஏஜென்சிஸ். என்ன ரேட்? எத்தனை லட்சமானாலும் சரி. ஒரு கரடி பொம்மைக்கு இவ்வளவு விலையா? நோ மோர் கொஸ்டின். சொன்னதை செய்யுங்க. மூர்த்தி, கோபி, என்னடா? நான் இன்டர்வியூ போயிட்டு வரேன். டேய், சாப்பிடாம கொள்ளாம இப்படியே போனா எப்படிடா? விருந்து ரெடியா இருக்கும்போது சாப்பாடு எதுக்குடா? டேய், காக்கா இன்னும் சோறே வைக்கல, அதுக்குள்ள நீ வேற. அவ்வளவுதானே? இப்ப வைக்கிறோம் பார். கா, கா, கா.
அடேங்கப்பா இவ்வளவு ஐட்டமா? டேய் வாங்கடா வாங்க. இவ்வளவு சோற பார்த்து எவ்வளவு நாளாச்சு? ஆமா, இது காக்காய்க்கு வச்ச சோறா கல்யாணம் விட்டு சோறா? டேய் அவங்க வீட்டுல ஒருவேளை திதியா இருக்கும்டா. டேய் திதியோ விதியோ சாப்பிடுங்கடா. இன்டர்வியூக்கு போறவன் நீ முதல்ல சாப்பிட்டு கிளம்பு. டேய், இங்க பாரு, எதா இருந்தாலும் 3 பேர் ஒண்ணா சாப்பிடுவோம் வாங்க. குர்ரா ஆ, ஆ. வாங்கிக்க, இந்தா. போனா போனா என்னம்மா உனக்கு வச்சிருந்த சோறுங்கடி காக்காக்கு வச்சுட்டேமா. அவ்வளோத்தையுமா? ஒரு காக்கானா பரவாயில்ல, 3 காக்கா பசியோட இருந்தது. அதனாலதான் என் சாப்பாடு வச்சுட்டேமா. நீங்க சாப்பிடலனா அப்புறம் நான் பட்னி இருக்கிறதுல அர்த்தம் இல்லாம போயிடும். சாப்பிடுங்க, எனக்காக சாப்பிடுங்க. சாப்பிட மாட்டீங்களா? வயிற்று பசிய மட்டும் இல்ல, நம்ம 3 பேருக்கும் தங்கச்சி இல்லைங்கிற குறையும் அந்த பொண்ணு தீர்த்து வச்சிருச்சு. சரி சரி உணர்ச்சி வசப்படாத. இன்டர்வியூக்கு நேரமாச்சு கிளம்பு. ஏண்டா வீட்டுக்காரர் வாடகைக்கு வந்துடுவாரடா? அத பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். என்னடா சொல்றாவ? அவன் தான் சொல்றான்ல, கிளம்பு நேரமாச்சு கிளம்பு. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூடா. ஆமா நீ என்ன பண்ண போற? மச்சி அங்க பாருடா, 250 ரூபாய்க்கு ஒரு வழி இருக்கு. டேய் என்னடா சாக்கடை முடிய தூக்கிட்டு வந்துட்ட? இன்னைக்கு மெட்ராஸ்ல லேட்டஸ்ட் திருட்டு இதுதான். இத பழைய இரும்பு கடையில போட்டா 250 ரூபாய் கிடைக்கும். 150 ரூபாய் வாடகைக்கு, 100 ரூபாய் ஜாலிக்கு. எப்படி ஐடியா? டேய் எவனாவது அந்த சாக்கடையில விழுந்து கையை காலை முடிச்சுக்க போறான்டா. எவன் விழுந்தா நமக்கு என்னடா? டேய் என்னடா என்னாச்சு? டேய், என்னடாச்சு? எவ்வளோ ஒரு திருட்டு போய் சாக்கடை முடிய திருடி போட்டா, அது தெரியாம அவசரமா போய் அதுல விழுந்துட்டேன். அவ மட்டும் என் கையில கட்டச்சா. கிடைச்சான்னாவா? பக்கத்திலே நிக்கிறான் இவனா? டேய் மரியாதையா அந்த சாக்கடை முடிய இருந்த இடத்துல வச்சுடு. இன்னும் எத்தனை பேர் விழுந்து கையை காலை உடைச்சுக்குவானுங்களோ? டேய் இப்ப கொண்டு போய் வச்சனா எல்லாரும் சேர்ந்து அடிச்சே கொண்டு வருவானுங்க. இருட்டு முன்னாடி போய் வைக்கிறேன். ஆமா. ஏடா வலிக்குதா? இல்லடா. சரி வா தர்ம ஆஸ்பத்திரிக்கு போலாம். பின்ன என்ன அப்போலாக போக முடியும்? இதுல ஒண்ணும் ஆவடா. சாப்பிட்டவன் பாய் கலையறான், சாப்பிடாதவன் இலைக்கு அலையறான். ஏண்டா உனக்கு பசிக்குது அவ்வளவுதானே? பால் ரெடி. ஐயோ வேணாம், நான் ஏற்கனவே தெருக்குழாயில குடிச்சிட்டு வந்துட்டேன்பா. ஆமா நீ பாட்டுக்கு தெம்பா படுத்துன்னு இருக்கிய, நாளைக்கு வீட்டுக்காரன் வருவான வழின்னா. டேய் ஒரு ஐடியா. விளம்பரம் பண்றானுங்களே, இது உங்களது பேங்க் உங்களது பேங்க்னு. பேசாம பேங்க்ல பூந்துட்டா? பூந்துட்டா வாசல்லயே பெல்ட்ல வச்சுக்கிட்டு நிக்கிறான் துப்பாக்கிய. நீ வேற சும்மாறா. இந்த ஒத்த கைய வேற எங்க போனான்னு தெரியல. என் கைய உடைச்சிட்டு ஒத்த கையன்னு பட்டை வேற குடுக்குறீங்களா? அது இருக்கட்டும், நீ எங்க போயிருந்த எவ்வளவு நேரம்? நாளைக்கு வீட்டுக்கார வருவான், பதில் சொல்ல வேணாமா? அதுக்கு தான் போயிருந்தேன். ஏதுடா பணம்? எப்படியோ கிடைச்சுடா. எப்படி கிடைச்சது? என் சர்டிபிகேட் அடமானம் வச்சு. என்னடா சர்டிபிகேட் போய் அடமானம் வச்சுட்டு வந்துட்டேன்? டேய் தண்ணியை குடிச்சிட்டு வாழ்க்கையை தள்ளிடலாம்டா. தங்கறதுக்கு ஒரு இடம் வேண்டாமா? போய் குடுத்து வர சொல்றா. வீட்டுக்காரன் மளிகை கல்ல இருப்பான், கொண்டு போய் கொடுத்துரு.